2 ஹெலிகாப்டர்ஸ் அங்கே அந்த ரிலீஃப் மெட்டீரியல் குடிநீர் சாப்பாடு போன்ற அது 2 இடங்களில் ஏற்கனவே காலையில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல அவங்க சாப்பாடு ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே இருந்த ஒரு 4 நபர்கள் மீட்பி மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே அவங்களுக்கு மெடிக்கல் செக்கப்புக்கு அமைச்சிருக்கோம். அதில் ஒரு பெண்மணி, ஒரு கர்ப்பிணி பெண்மணியும் அந்த 4 பேரில் இருக்கிறாங்க. ஸோ அதை மீட் பண்ணியிருக்காங்க. மீதி ஹெலிகாப்டர்ஸ் வரிசையாக அந்த மதுரையில் ப்ளஸ் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நேவி பேஸ் பரந்து அந்த இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. போதியான அளவுக்கு உணவுப் பொருள்கள், குடிநீர் இவங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது சூலூர் ஏர்பேஸில், அதே மாதிரி மதுரை ஏர்போர்ட்டில், அப்புறம் அந்த பரந்து நேவியுடைய ஏர்பேஸில் அங்கே இந்த மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணி அங்கே இருந்த ஹெலிகாப்டர்ஸ் லோட் பண்ணி இதை ஏர் ட்ராப்பிங்கு த்ரூ அவுட் த டே அந்த ஆப்ரேஷன் இன்றைக்கி நடக்கும். ஸோ இது ஒரு செய்தி. ரெண்டாவது, இவங்களுக்கு மக்களுக்காக இப்போது நம்ம எஸ்டிஆர்எஃப் அண்ட் என்டிஆர்எஃப் போட் மூலமாக அங்கங்கே பகுதிகளில் மக்களை மீட்பி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வர செல்ல அந்த பணிகள் போயிட்டுருக்கு. நேற்று நைட்டும் அந்த பணியில் நம்ம ஆட்கள் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ மொத்தமாக ஒரு 1100 பேர் எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப், அப்புறம் எஸ்டிஆர்எஃப் அந்த மீட்பு பணியில் பயிற்சி பெற்ற காவலர்கள் போன்ற 1100 பேர் நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். ஆர்மியும் அண்ட் நேவி அதில் அந்த 2 சேர்த்த ஒரு 168 நபர்கள் இந்த மீட்பு பணியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர மெடிக்கல் டீம்ஸ் ஒரு 133 மொபைல் மெடிக்கல் டீம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த மொபைல் மெடிக்கல் டீம்ஸ் எங்கெங்கே போக முடியும் அங்கே அந்த பகுதியில் போய் அந்த மெடிக்கல் டீம்ஸ் மக்களுக்கு அந்த எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு மருந்து சேவை கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று முக்கியமான, இந்த மீட்பு பண்ணும்போது அந்த ரெஸ்கியூ பண்ண நபர்களுக்கு உடனடியாக மெடிக்கல் செக்கப் பண்ணணும். அதுக்காகவும் நம்ம மெடிக்கல் டீம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். படகுகள் மொத்தமாக ஒரு 279 படகுகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது தவிர 50 படகுகள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து தூத்துக்குடிக்கு போகிறதுக்கு ரெடியாக இப்போது எடுத்து போகிறாங்க. ஸோ ஏற்கனவே 279 போட்ஸ் ஆப்ரேஷனில் இருக்க, மீதி போட்ஸும் எடுத்து போகிறாங்க. கடந்த 2 நாளில் ஒரு 10,082 பேர் மீட்பி அங்கே நம்ம இந்த நிவாரண முகாம்களில் இந்த 141 முகாம்களில் 10,082 பேர் நம்ம அங்கே பெற்றிருக்கோம். இது தவிர சென்டர்ஸில் அங்கேயே குக் பண்ணி சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம். அது தவிர 25,000 ஃபுட் பேக்கெட்ஸ் நம்ம சப்ளை பண்ணோம் கடந்த 24 மணி நேரம். ஒரு 672 இந்த மஷின்ஸ், ஜேசிபி, அப்புறம் போக்லைன், ஜேசிபி போன்ற 672 மஷின்ஸ் இந்த பகுதிக்கு மூவ் பண்ணியிருக்கோம். இதை தவிர நேற்று சென்னையில் அந்த 100 பம்ப்ஸ் டிஸ்பேஸ் பண்ணோம். இன்னைக்கு காலையில் அது தூத்துக்குடிக்கு ரீச் ஆகிடும். ஸோ அந்த தண்ணி வடிஞ்ச உடனே எந்தெந்த தாழ்வான பகுதியில் தண்ணி நிற்குதோ அதை பம்பிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஹைவேஸில் அந்த கூடுதல் தலைமை செயலாளர் ஹைவேஸ் அந்த ப்ளஸ் ஆனரபிள் மினிஸ்டர் ஹைவேஸ் அங்கே கேம்ப் பண்ணுறாங்க. எந்தெந்த பகுதியில் அந்த அடைப்பு இருக்க ஹைவேஸில் அதை உடனடியாக அதை சரி பண்ணி அந்த ரோடை ரெஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மாநகரத்தில் அங்கே கேம்ப் பண்ணுறாங்க. அங்கே கேம்ப் பண்ணி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும், மாண்புமிகு ஹைவேஸ் மினிஸ்டரும், ப்ளஸ் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அதுவும் அவங்க அதிகாரிகளோடு சேர்ந்து அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அந்த பகுதியில் எப்படி அந்த சாப்பாடு சப்ளை பண்ணுறது அதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி பால் போர்ட்டலில் கூடுதலாக பால் சேலம்
திருப்பூர் போன்ற பகுதியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே சப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் ஒரு பெரிய நமக்கு இப்போது சவாலாக இருக்குது, அது ஒரு தெரு எப்படி கொண்டு போகிறது. ஏன்னா நிறைய பகுதியில் வண்டி போக முடியாது, படகுல தான் போகணும். சில பகுதியில் தண்ணீருடைய வேகம் ஜாஸ்தி இருக்குது, அதனால் ரீச் பண்ண முடியல. ஸோ ஆனால் எங்கே போக முடியும் அங்கே நம்ம மில்க்கு பல்கில் கூட அவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதை ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். போக்குவரத்து சேவை பொறுத்தவரையில் மொத்தமாக இந்த 4 மாவட்டங்களில் 1661 பஸ்ஸேஜ் ஓடுது. அதில் 1042 சர்வீசேஜ் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 302ல் 79 பஸ்ஸேஜ் தான் ஓடுது. ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த பகுதியில் இப்போது அது இந்த தண்ணி வடிஞ்ச பிறகு தான் அந்த ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி திருநெல்வேலியில் 386 சர்வீசேஜ்க்கு 99 சர்வீசேஜ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது போக்குவரத்து பொறுத்தவரையில் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த தண்ணி வடிய தான் அதை செய்ய முடியும். இது கம்யூனிகேஷன் சில பகுதியில் நிறைய பகுதியில் சிரமங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சில டவர்ஸ் கிடைக்கல. நிறைய இது கொஞ்சம் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்தா ஒரு 15,626 தொலை தொடர்பு கோபுரங்கள் அந்த பகுதியில் இருக்குது. அதில் 1754 இந்த தொலை தொடர்பு கோபுரங்கள் மூலமாக நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியல. ஸோ மெயினாக இந்த பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அந்த கம்யூனிகேஷன் பொறுத்தவரையில் நம்ம சில பகுதியில் அந்த போலீஸ் வயர்லெஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம். அதே மாதிரி சிறுவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே அந்த நம்ம பயனாளிகள் அங்கே இருக்கிறாங்க, அந்த அந்த பேசஞ்சர்ஸ் அங்கே ஸ்டக்அப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ரயில்வே கம்யூனிகேஷன் மூலமாக அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுறோம். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பேசஞ்சர்ஸ்க்கு இப்போது 2வது ஹெலிகாப்டர் மூலமாக இப்போது விரைவில் சாப்பாடு சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். சார் ரகுவரன் நியூஸ் சார், இப்போது அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் 3 நாட்களாக மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன நம்ம முதற்கட்டமாக என்னென்ன பொருட்கள் அனுப்பியிருக்கோம் சார்? அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போது நம்ம மெயினாக இப்போது சப்ளையில் நம்ம சாப்பாடு ஐட்டம்ஸு, அந்த பிரெட்ஸு, பிஸ்கிட்ஸு, ஜாம், அப்புறம் குடிநீர், மில்க் பவுடர் போன்ற சாப்பாடை பேக் பண்ணி ஹெலிகாப்டர் மூலமாக சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ரயில்வே நிலையத்தில் அந்த அங்கே 2 இடங்களில் இருக்கிறாங்க. சுமார் 300 பேர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. சுமார் 200 பேர் அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பில்டிங் இருக்குது, அந்த ஸ்கூல் பில்டிங்கில் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பில்டிங்கில் 200 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேற்று சாப்பாடு அங்கே சமைச்சு காவல்துறை மூலமாக சப்ளை பண்ணியிருக்காங்க நேற்று மத்தியானம். இன்றைக்கி காலையிலும் எனக்கு கிடைச்ச தகவல் படி காலையில் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹெலிகாப்டரில் அந்த ஸ்கூலுக்கு தான் சாப்பாடு சப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் அந்த 4 பேர் மீட்பி மதுரைக்கு போயிருக்காங்க. இப்போது 2வது ட்ரிப்பில் 2வது ரவுண்டில் இதை சிறுவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன் கவர் பண்ணணும். அது நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட ஏர்ஃபோர்ஸுடைய அதிகாரிகளோட பேசி அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய கோஆர்டினேட்ஸ், அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்கோம். அங்கே சப்ளை பண்ண சொல்லி இப்போ விரைவில் அங்கேயும் அந்த சப்ளை அமைச்சர் யாராவது அங்கே அனுப்பப்பட்டிருக்கோமா? ஏன்னா பொறுப்பு அமைச்சர்கள் 2 பேர் அங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. யாராவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறாங்களா? அமைச்சர்கள் பொறுத்தவரையில் அங்கே ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 6 அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த ஃபிஷரிஸ் மினிஸ்டரும் சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டரும் அந்த பகுதியில் அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர் தான், அவங்க அங்கே இருக்கிறாங்க. அது தவிர மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கள், ஹைவேஸ் மினிஸ்டர் அவர்கள், அப்புறம் நம்ம பேக்வார்டு கிளாஸஸ் மினிஸ்டர் மாண்புமிகு ராஜகண்ணப்பன் அவர்கள், அப்புறம் சிடி மினிஸ்டர் மாண்புமிகு மூர்த்தி அவர்கள், இவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள ஏரியா கொஞ்சம் எந்தெந்த ஒரு பகுதி எடுத்து அந்த பகுதிக்கு அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட மூத்த அலுவலர்கள் அட்டாச் பண்ணி அங்கே இருக்கிறோம். மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருந்த மற்ற ஆஃபீஸர்ஸும் டைவர்ட் பண்ணியிருக்கோம். கூட
இது காலையில் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹெலிகாப்டரில் ஒரு 4 நபர்கள், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அப்புறம் ஒரு எல்டர்லி ஒரு மாமா, ஒரு குழந்தை, 4 பேர். அதில் அந்த இந்த ஒரு கர்ப்பிணி பெண் அங்கே இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு ப்ளஸ் அவங்க மதரு, அப்புறம் ஒரு சின்ன குழந்தை. சரி, இப்போ அந்த ரெண்டு குறிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து நம்ம வரும்போது கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த ஹைவே இதில் வந்து மழை வெள்ளம் குறைஞ்சிருக்குங்களா, இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அந்த ஹைவே மட்டும்? ஹைவேஸ் பொறுத்தவரையில் இப்போது சில நிறைய இடங்களில் அடைப்பு இருக்குது. ஸோ அந்த நேஷ்னல் ஹைவேஸும் ஸ்டேட் ஹைவேஸ் ரெண்டு இணைந்த எங்கெங்கே தண்ணி வடிஞ்சிருச்சோ விரைவில் அந்த அடைப்பு சரி செய்யணும். ஸோ அதுக்கு நம்ம கான்ட்ராக்டர்ஸு, ஆட்கள், அந்த பொருள்கள் எல்லா மெட்டீரியல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை தண்ணி வடிஞ்ச உடனே அதை இமீடியட்டாக ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்போம். இப்போ விளைநிலங்களில் தான் தண்ணி அதிகமாக இருக்குது. ஏன்னா நகர்பகுதிகளில் தண்ணி வடிய தொடங்கிடுச்சு, அது விளைநிலங்களில் அதிகமாக இருக்குன்னா அது கணக்கிடக்கூடிய பணிகள் தொடங்கியிருக்கணும். தண்ணீர் பொறுத்தவரையில் இதுவரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவுக்கு தண்ணி வடியல. மாநகராட்சி பகுதியில், தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கொஞ்சம் தண்ணி வடிய ஆரம்பிச்சு. ஆனால் இந்த தாமிரபரணி ஆற்றுடைய தண்ணி இப்போது அந்த சிறுவைகுண்டம் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் அங்கே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வர ஒரு கணிசமாக தண்ணி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது தண்ணி வடிஞ்ச பிறகு தான் எவ்வளோ டேமேஜஸ் இருக்குது, எவ்வளோ பாதிப்பு இருக்குது, அப்போது தான் நம்ம அதை கணக்கெடுப்பு எடுக்க முடியும். பாதிப்பு பொறுத்தவரையில் இதை என்டையர், அதாவது சிறுவைகுண்டம், அந்த தூத்துக்குடி மாநகராட்சி, தூத்துக்குடி தாலுக், அப்புறம் சிறுவைகுண்டம் தாலுக், சாத்தான்குளம் தாலுக், அது கீழே வர ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்டில் அந்த கோஸ்டல் பெல்ட் ஃபுல்லாகவே எஃபெக்ட் இருக்குது. இதே மாதிரி இந்த எல்லாமே அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் அனைத்து பகுதி பாதிப்பில் இருக்குது. பிரதமர் வந்து சிஎம் சந்திக்க போகிறாரு. இப்போ உங்களோட தொடர்பு பண்ணி கேட்கக்கூடிய நிலைகள்லாம் கேட்குது. சரி, இதை மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று சாயந்தரம் எல்லா இந்த 4 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மூத்த அலுவலர்களோடு, அப்புறம் மாண்புமிகு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் திருநெல்வேலியிலேருந்து அவரும், மாண்புமிகு யூத் வெல்ஃபேர் மினிஸ்டரும் அவங்களும் அதில் கலந்துனாங்க மீட்டிங்கில். ஸோ அதில் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, எல்லா அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைனா விரைவில் நம்ம ஒவ்வொரு மக்களுக்கு ரீச் ஆகணும். அதுக்காக எந்த முயற்சி நம்ம செய்ய வேண்டியிருக்கோ அத்தனை முயற்சி செய்யணும். ஆனால் சில பகுதியில் நம்ம படகு மூலமாக, நிறைய பகுதியில், பல பகுதியில் படகு மூலமாக போக முடியல. ஏன்னா அந்த வாட்டருடைய வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் அந்த பகுதியில் நம்ம ஹெலிகாப்டர் வழியாக தான் சாப்பாடு நம்ம ரீச் ஆகணும். எங்கெங்கே மக்கள் ரொம்ப உதாரணமாக இந்த ஸ்கூலில் இந்த பார்த்தீங்களான்னா ஒரு கர்ப்பிணி பெண்மணி இருக்குது, அவங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எமர்ஜென்சி தான். ஆனால் மிக எமர்ஜென்சி இருக்குது. அவங்களுக்கு அங்கேருந்து மீட்பி ஆஸ்பத்திரிக்கும் அல்லது பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். அது மத்தியானத்துக்கு இருக்குது. பார்ப்போம். அது நமக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸர்லேருந்து. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக கட்டாயமாக அட்டென்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறாங்களா சார் கவர்னர் இந்த மாதிரி? அது நான் இல்லை, இது அவங்க நம்ம சென்ட்ரல் ஏஜென்சிஸோட அந்த கலந்து ஆலோசித்த எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க எப்படி அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதுக்காக மீட்டிங் அமைச்சிருக்காங்க. ஸோ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.